Turgor'dan çeşidi, Turgor'dan çeşidi. வணக்கம். அமெரிக்காவை கதறவிட்ட ஈரான், டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் நேதன்யாகு இரண்டு தலைவர்களுமே மண்டி போட்டு மன்னிப்பை கேட்கக்கூடிய நிலையில் தள்ளப்பட்டு விட்டார்கள். ஒட்டுமொத்த உலகம் இன்னைக்கு நடுநடுங்கி போயிருக்கிறது. ஈரானுடைய சூப்பர்சோனிக் மிசைலுக்கு யாரிடமுமே எந்த விதமான பதிலும் கிடையாது, எந்த விதமான டெக்னாலஜியும் கிடையாது. ஈரான் டெவலப் செய்த அந்த ஹைப்பர்சோனிக் மிசைலுடைய ஸ்பீட் 15,000 20,000 கிலோமீட்டர் பர் அவர். இந்த ஸ்பீடை எந்த ரடாராலையும் தடுத்து நிறுத்த முடியாது, எந்த ஐரன் டோமாலையும் தடுத்து நிறுத்த முடியாது. அந்த அளவில் ஒட்டுமொத்த ஈரானுடைய மிசைல் சிஸ்டம் டெவலப் செய்யப்பட்டது. அலி கம்னேயுடைய மரணத்திற்கு பின்பு ஒட்டுமொத்த ஈரானை கைவசப்படுத்தி விடலாம் என்கிற ஒரு கனவை காண்டார்கள் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல். அடுத்த ரெஜிமை பேசி மிரட்டிவிடலாம் என்று கனவு காண்டார்கள் அமெரிக்க நபர்கள். ஆனால் அலி கமனேக்கு பின்பு அடுத்தபடியாக புதிதாக வெளிவந்த இந்த ரெஜிம் இன்னும் அதிபயங்கரமாக இந்த தாக்குதலை நடத்த தொடங்கிவிட்டார்கள். காரணம், எங்களுடைய ரஹபார், எங்களுடைய சுப்ரீம் லீடரையே நீங்க கொன்று விட்டீர்கள், இதற்கு மேல் பேச்சுவார்த்தைக்கு நாங்க தயாராகவில்லை. ஆனால் டொனால்ட் ட்ரம்ப், நேதன்யாகு இரண்டு பேருமே மன்னிப்பை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். பேச்சுவார்த்தைக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம், டேபிளில் உட்கார்ந்து பேசலாம் என்று. ஈரான் கொடுக்கக்கூடிய பதில் என்ன? அனைத்துமே இந்த பதிவில் மிகவும் ஆழமாக பார்க்க போறீர்கள். ஆனால் தற்போது வரக்கூடிய செய்திகள் மிகவும் ஷாக்கிங்காக இருக்கிறது. அமெரிக்காவின் மோஸ்ட் அட்வான்ஸ்ட் ஃபைட்டர் ஜெட் F-15 ஏதோ குருவியை சுட்டு தள்ளும்படி ஈரான் சுட்டு தன்று கொண்டிருக்கிறது. குவைத்தின் ஆகாயத்திலிருந்து 1-2 அல்ல, 15-20 ஃபைட்டர் ஜெட்ஸ், அமெரிக்காவின் F-15 ஃபைட்டர் ஜெட்ஸ்களை தரையில் விழுகும் போது, கிராஷ் ஆகும் போது மக்கள் படம் பிடித்திருக்கிறார்கள். அந்த அளவில் இந்த சிச்சுவேஷன் கைவிட்டு போய்விட்டது, அந்த அளவில் சீரியஸ் ஆகியிருக்கிறது. இது மட்டுமல்ல, அமெரிக்காவையே நம்பியிருந்த ஏராளமான மிடில் ஈஸ்டில் இருக்கக்கூடிய நாடுகள், அதில் குவைத்தும் ஒன்று, கத்தாரும் ஒன்று, UAE ஒன்று, சவுதி அரேபியா ஒன்று, இது போன்ற நாடுகள், இவர்கள் மீது நடக்கக்கூடிய தாக்குதல், அங்கே மக்கள் கேட்கக்கூடிய கேள்வி, எந்த மிலிட்டரி பேஸை அமெரிக்கா இந்தந்த நாடுகளில் அமைத்ததோ, உங்களுடைய நாட்டிற்கு நாங்கள் பாதுகாப்பை கொடுப்போம் என்று கூறினார்களோ, தன்னுடைய விமானத்தை கூட அமெரிக்காவால் பாதுகாக்க முடியவில்லை. இந்த நாட்டை எப்படி பாதுகாப்பார்? இந்த வீடியோவில் உங்களை இன்னும் ஆழமாக கொடுத்திருக்கும் முன்பு ஒரு சிறிய கோரிக்கை, உங்களுடைய சேனலை தொடர்ந்து முடக்கக்கூடிய வேலையை பார்த்து வருகிறார்கள். இதிலிருந்து மீட்டெடுப்பதற்காக உங்களுடைய உதவி தேவைப்படுகிறது. நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு சில சாதாரணமான விஷயங்கள். இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் போதே ஹாய், ஹலோ, வணக்கம் அல்ல உங்களுடைய கேள்விகள், கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் எழுதி விடுங்கள். இந்த வீடியோவை பகிர்வதற்காக லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டுங்கள். பொருளாதார ரீதியாகவும் எங்களை முடக்கக்கூடிய வேலையை பார்க்கிறார்கள், அதிலிருந்து மீட்டெடுப்பதற்காக அருகில் இருக்கக்கூடிய QR கோடை ஸ்கேன் செய்து அதையும் தெரிவிக்கலாம். உடல் வலிமையை உறுதி செய்யும் சிலாஜித், கவனத்தை மேம்படுத்தும் அஸ்வகந்தா மற்றும் உயிர் சக்தியை பெருக செய்யும் சஃபேடு முஸ்லி போன்ற இமயமலையின் உணவுப் பொருட்களை கொண்டு வந்து மிஸ்டர் பர்ஃபெக்ட் உருவாக்கப்பட்டுள்ளது. உங்கள் முழு குடும்பத்தின் ஆரோக்கியத்தை மா நேச்சுரல்ஸ் மூலம் உறுதி செய்திருங்கள். 100% இயற்கையான மூலிகை பொருட்கள் மூலம் உருவாக்கப்பட்ட மிஸ்டர் பர்ஃபெக்ட் மற்றும் மிஸ் பர்ஃபெக்ட் தலைமுறையாக குடும்பங்களின் உடல் வலிமை, மன வலிமை மற்றும் மகிழ்ச்சியை பெருக செய்கிறது. உங்கள் மகிழ்ச்சியான பயணத்தை துவங்க www.mannaturals.com என்ற இணையதளத்தை பார்வையிடவும் அல்லது வாட்ஸ்அப் எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். குவைத்தில் இருக்கக்கூடிய அலி அல் சலேம் ஏர்பேஸ், இந்த இடத்தில் ஒரு மிக பெரிய தாக்குதலை ஈரான் நடத்தியுள்ளது. எங்கெல்லாம் அமெரிக்காவுடைய ஏர்பேஸ் இருக்கிறதோ, மிலிட்ரி பேஸ் இருக்கிறதோ, நேவல் பேஸ் இருக்கிறதோ, அனைத்தையுமே ஒவ்வொன்றாக ஈரானின் மிசைல்ஸ்கள் தாக்கி வருகிறது. இந்த முதல் வீடியோவை பாருங்கள். F-15 ஃபைட்டர் ஜெட் எப்படி கிராஷ் ஆகி கொண்டிருக்கு. இந்த ஒரு வீடியோ அல்ல, இதே போன்ற இன்னொரு வீடியோவையும் பாருங்கள்.
இந்த வீடியோவிலும் இன்னொரு F-15 ஃபைட்டர் ஜெட் எப்படி சுட்டு தாக்கப்பட்டது, தள்ளப்பட்டது. குவைத்தின் டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி வெளிவிட்ட தகவல் படி many fighter jets crashing in their country today. பல ஃபைட்டர் ஜெட்ஸ்கள், குவைத்துடைய மினிஸ்ட்ரி வெளிவிட்ட இந்த ஸ்டேட்மெண்ட், எங்கள் நாட்டில் ஏராளமான ஃபைட்டர் ஜெட்ஸ்கள் கிராஷ் ஆகி கொண்டு இருக்கிறது, அங்கங்கே கிராஷ் ஆகி வருகிறது. அமெரிக்காவுடைய மிலிட்ரி பேஸ், இதை நீங்கள் பார்த்தீர்களா, சீரியாவில், ஈராக்கில், குவைத், ஜார்டன், கத்தர், பஹ்ரீன், சவுதி அரேபியா, UAE, இந்த மிக முக்கியமான அனைத்து இடங்கள்லையுமே எங்கெல்லாம் அமெரிக்காவின் மிலிட்ரி பேஸ், ஏர்ஃபோர்ஸ் மற்றும் நேவல் பேஸ் இருக்கிறதோ அனைத்து இடங்கள்லையுமே இந்த தாக்குதல் நடக்கிறது. குவைத் और துபை और கத்தர் और தோஹா, பஹ்ரீன், ஜார்டன், இங்க இருக்கக்கூடிய அனைத்து அமெரிக்க படை வீரர்கள் மற்றும் அங்க இருக்கக்கூடிய மக்கள் அனைவருமே பயந்து நடுநடுங்கி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். இந்த சிச்சுவேஷன், புதிய ஹைப்பர்சோனிக் டெக்னாலஜி, ஹை ஸ்பீட் மிசைல் ஆஃப் ஈரான், இதை பார்த்து அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் ஃபெயில் ஆகிவிட்டது. யாராலுமே இதை தடுத்து நிறுத்த முடியவில்லை. இந்த கன்சர்ன் ஒரு மிகப்பெரிய அளவில் ட்ரம்புடைய அட்மினிஸ்ட்ரேஷன், அங்க இருக்கக்கூடிய ஆர்மி சீஃப், அனைத்து நபர்களுக்குமே ஒரு மிகப்பெரிய அச்சத்தை உருவாக்கியுள்ளது. அமெரிக்காவுடைய மிக ஸ்ட்ராங்கான டிஃபென்ஸ் சிஸ்டம், இஸ்ரேலுடைய மிக ஸ்ட்ராங்கான டிஃபென்ஸ் டெக்னாலஜி அனைத்துமே ஈரானுடைய இந்த புதிய மிசைல்ஸ்களை பார்த்து, புதிய டெக்னாலஜிகளை பார்த்து அவர்களால் எதுவுமே செய்ய முடியவில்லை. இதுவரை ஈரான் வெறும் மிலிட்ரி பேசஸ்கள் மற்றும் ஏர் பேசஸ்கள், நேவல் பேசஸ்களை மட்டும் தான் டார்கெட் செய்திருந்தது. ஆனால் இப்போ வெளிவரக்கூடிய தகவல் படி நீங்க பார்த்தீர்கள்னா, துபை, அபுதாபி, தோஹா, கத்தருடைய கேபிட்டல் மற்றும் பஹ்ரீன், இது போன்ற பல இடங்களில் அமெரிக்காவுடைய தூதரகம், US எம்பசிஸ், அமெரிக்காவுடைய கவுன்சிலேட்ஸ் மற்ற ஆபீசஸ்கள் அல்ல அமெரிக்காவுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய பில்டிங்ஸ்கள் எதுவாக இருந்தாலும் தாக்கப்பட்டு வருகிறது. குவைத்தில் அமெரிக்காவின் எம்பசி மீது ஒரு மிகப்பெரிய தாக்குதல் நடந்துள்ளது. இதே போன்ற தாக்குதல் ஈராக்கில் நடந்திருக்கிறது, சீரியாவில் நடந்திருக்கிறது. அமெரிக்காவின் ஆபீசஸ், கவுன்சிலேட்ஸ் எதுவாக இருந்தாலும் அதை தாக்கி வருகிறது ஈரானின் மிசைல் சிஸ்டம். இதற்கு முன்பு வெறும் பாகிஸ்தானில் மட்டும்தான் இது போன்ற தாக்குதல் நடந்ததாக கூறினார்கள். கிடையாது. ஈராக், சீரியா, குவைத், துபை, இது போன்ற பல இடங்களில் அமெரிக்காவின் அட்மினிஸ்ட்ரேஷன் கொடுத்த ஒரு வார்னிங், இது போன்ற தாக்குதல் உலகம் முழுவதும் நடக்க பல வாய்ப்புகள் இருக்கு. அமெரிக்கர்கள் எங்கேயுமே டிராவல் செய்ய வேண்டாம், அமெரிக்கர்கள் தன்னுடைய வீட்டிலிருந்தே வேலை பார்க்கட்டும், பாதுகாப்பாக இருங்கள் என்று. அமெரிக்காவின் நேவி ஃபிளீட் பஹ்ரீனில் இருக்கிறது, ஒரு மிகப்பெரிய நேவி ஃபிளீட். இதையும் ஈரானின் மிசைல் தாக்கியுள்ளது. ஒரு மிகப்பெரிய அடி அமெரிக்காவிற்கு இன்னைக்கு கிடைத்திருக்கிறது. இது மட்டுமல்ல, ஈரான் ஒரு விஷயத்தை மிக தெளிவாக கிளாரிஃபை செய்திருக்கிறார்கள். மிடில் ஈஸ்டர்ன் நாடுகளுக்கு அவர்கள் கொடுத்த இந்த பதில், these strikes are only and only on US military bases. நாங்கள் நடத்தக்கூடிய இந்த தாக்குதல் வெறும் அமெரிக்காவின் மிலிட்ரி பேசஸ்களில் மட்டும்தான். அமெரிக்காவுடைய இன்ஸ்டலேஷன்ஸ், அமெரிக்கா கம்பெனிகள், இதை தாண்டி மக்கள் மீது, சிவிலியன் ஸ்கேல் மீது எந்த விதமான தாக்குதலையும் ஈரான் நடத்தவில்லை. மற்ற நாடுகளில் இருக்கக்கூடிய எங்களுடைய சகோதரர்கள், அவர்களுடைய பாதுகாப்பு எங்களுடைய மிக முக்கியமான ஒரு பொருள். அதை நாங்கள் கண்டிப்பாக கடைபிடிப்போம். ஆனால் அமெரிக்கர்களை நாங்கள் இதற்கு மேல் விட மாட்டோம். சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய இந்த அடுத்த காட்சிகளை பாருங்கள். அராம்கோ ரிஃபைனரிஸ், சவுதி அரேபியாவின் ஒரு மிக பெரிய ரிஃபைனரி, ராஸ் துரானா ரிஃபைனரி என்று கூறுவார்கள். இதில் ஒரு தாக்குதல் நடந்திருக்கிறது. க்ரூட் ஆயில் மற்றும் பெட்ரோல், டீசலை ரிஃபைன் செய்யக்கூடிய இந்த ரிஃபைனரியில் ஒரு மிகப்பெரிய தாக்குதல் நடந்திருக்கிறது. இதை பற்றி சவுதி அரேபியாவின் மினிஸ்ட்ரி, அங்கு இருக்கக்கூடிய ஊடகங்கள் அவர்களே இதை பற்றின செய்திகளை வெளியிட்டிருக்கிறார்கள். சவுதி அராம்கோ ஆயில் ரிஃபைனரி, ஒன் ஆஃப் த மிடில் ஈஸ்ட் லார்ஜஸ்ட் ஹப், ஹெட் பை இரானியன் ட்ரோன் தாக்குதலில் இது நடந்திருக்கிறது. UAEல இருக்கக்கூடிய பல பில்டிங்கள், முக்கியமாக துபையில் இருக்கக்கூடிய கமர்ஷியல் ஹப், த என்டையர் கல்ஃப் ரீஜன், இங்கேயும் பல இடங்களில் தாக்குதல்கள் நடந்திருக்கிறது. தோஹா, கத்தர்,
கத்தருடைய கேபிட்டல் தோஹா. இங்கேயும் யுஎஸ் இன்ஸ்டலேஷன்ஸ்கள், இது போன்ற பல இடங்களில் தாக்குதல் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. ஈரான் கொடுத்த ஸ்டேட்மெண்ட் that whatever American assets are, whatever American companies are, whatever IT hubs created by America, these are not safe. அமெரிக்கா எங்கெல்லாம் தன்னுடைய கம்பெனிகளை திறந்து வைத்திருக்கிறதோ, அமெரிக்கா எங்கெல்லாம் தன்னுடைய மிலிட்ரி எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ்களை வைத்திருக்கிறதோ, அமெரிக்கா எங்கெல்லாம் தன்னுடைய ஐடி ஹப்ஸ்களை கிரியேட் செய்திருக்கிறதோ, எதுவுமே சேஃப் கிடையாது. இதை உடனடியாக காலி செய்து விடுங்கள். இது போன்ற தாக்குதல் இதற்கு மேல் தொடர்ந்து நடக்கப் போகிறது. இந்த அனைத்தையுமே பார்த்து டொனால்ட் ட்ரம்ப் நேற்றிலிருந்தே பதறி போயிருக்கிறார். நேற்றும் அங்கே இருக்கக்கூடிய ஒரு மீடியா ஹவுஸிற்கு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்திருந்தார். நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு தயாராக இருக்கிறோம், ஈரானின் புதிய ரெஜிம் என்னிடம் பேச தயாராக இருக்கிறது என்கிற ஒரு பீடாவெல்லாம் விட்டுட்டு இருந்தார். ஆனால் அங்கே இருக்கக்கூடிய ரெஜிம் கிடையாது, நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு எந்த விதமான இனிஷியேட்டிவும் எடுக்கவில்லை, டொனால்ட் ட்ரம்ப் தான் எடுத்திருக்கிறார் என்கிற விஷயத்தை மிக தெளிவாக எடுத்து வைத்தார்கள். இன்னைக்கும் அமெரிக்காவுடைய அதே நாடகம் தான். நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு தயாராக இருக்கிறோம், அமெரிக்கா இந்த போரை இனி நடத்த விரும்பவில்லை, இந்த போரை நாங்கள் உடனடியாக வித்ட்ரா செய்கிறோம் என்கிற அந்த விஷயத்தை டொனால்ட் ட்ரம்ப் எடுத்து வைக்கக்கூடிய வேலையை பார்த்து விட்டார். அதாவது பயத்தை நீங்கள் கொஞ்சம் பாருங்க. உலகத்தின் மிகப்பெரிய எக்கனாமி, உலகத்தின் மிகப்பெரிய டிஃபென்ஸ் பவர் இருக்கக்கூடிய ஒரு நாடு ஈரான் தொடர்ந்து இந்த விஷயத்தை எடுத்து வைத்தது. எங்கள் மீது எந்த விதமான தாக்குதலையும் நடத்தி விடாதீர்கள், எங்கள் மீது இதற்கு மேல் தாக்குதல் நடந்தால் நாங்கள் அமைதியாக இருக்க மாட்டோம். அதையும் மீறி போன வருடம் 2025ஆம் ஆண்டு இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா 2 பேருமே சேர்ந்து கிட்டத்தட்ட 12 நாட்களுக்கான தாக்குதலை நடத்தினார்கள். அப்பவும் அவர்கள் பொறுமையாக தான் இருந்தார்கள். இந்த முறையும் கடந்த 1 மாதமாக பேச்சுவார்த்தைக்கான அனைத்து வேலையுமே அலி கமனேனி பார்த்து வந்தார். 3 ரவுண்ட்கள் இந்த பேச்சுவார்த்தை நடந்தது. அமெரிக்காவுடைய குற்றச்சாட்டு, இஸ்ரேலுடைய குற்றச்சாட்டு, ஈரானிடம் நியூக்ளியர் வெப்பன் இருக்கிறது என்று. அதற்கு ஈரான் கொடுத்த பதில் கிடையாது, எங்களுடைய ரிலீஜியஸ் பிலீஃபிற்கு எதிராக இந்த ஆயுதம் இருக்கிறது, இந்த ஆயுதத்தை நாங்கள் தயாரிக்கவில்லை, எங்களுக்கு தேவையும் கிடையாது, நீங்க வேணா எங்களுடைய நாட்டுக்குள் வந்து நீங்க அலசி பார்க்கலாம், எந்த விதமான இன்வெஸ்டிகேஷனும் நீங்க செய்யலாம். அதற்கு நேத்தன்யாகு ஒத்துக்கொள்ளவில்லை. நேத்தன்யாகு அவருடைய பிரச்சனை அமெரிக்கா ஈரானுக்கு இடையே இந்த அமைதி பேச்சுவார்த்தை நடந்துவிட்டால், சமாதானம் நடந்துவிட்டால் எங்களோட ஐடென்டிட்டி அழிந்து போகும். அதனால் தன்னுடைய அரசியல் லாபத்திற்காக நேத்தன்யாகு நடத்திய நாடகம், அமெரிக்காவின் டொனால்ட் ட்ரம்ப் நடத்திய நாடகம், இன்னைக்கு இந்த விளைவை இவர்கள் பார்க்கிறார்கள். ஈரான் பக்கத்தில் நேஷனல் செக்யூரிட்டி கவுன்சில் செக்ரட்டரியான அலி லரிஜானி, அலி கமனேனிக்கு மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய இந்த நபர் இப்போ புதிய ரெஜிம் லீடரான அலி ரசா அராஃபியுடன் கோஆர்டினேட் செய்து கொண்டிருக்கிறார். இவர் கொடுத்த ஒரு ஸ்டேட்மெண்ட், நவ் தெர் இஸ் நோ மீனிங் இன் டாக்கிங், இதற்கு மேல் இன்னை பேச்சுவார்த்தைக்கு எந்த இடமும் கிடையாது. வை யூ கில்ட் ஆர் சுப்ரீம் லீடர், யூ கில்ட் ஆர் கமாண்டர், எங்களுடைய கமாண்டர்களை கொண்டிருக்கிறீர்கள், எங்களுடைய சுப்ரீம் லீடரை கொன்றதற்கு பின்பு எந்த விதமான பேச்சுவார்த்தைக்கும் இதற்கு மேல் இடம் கிடையாது. நாங்க இதற்கு முன்பும் பேச்சுவார்த்தையில் தான் இருந்தோம். பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கும் போதே நடுவிலேயே நீங்களும், அதாவது அமெரிக்கா இஸ்ரேல் 2 பேரையுமே சேர்த்து நீங்கள் தான் எங்கள் மீது தாக்குதலை நடத்தினீர்கள், நீங்கள் தான் இந்த பேச்சுவார்த்தைக்கான விதிமுறைகளை மீறினீர்கள். ஈரான் ஸ்டாண்ட் இஸ் absolutely clear. Whatever decision is to be made, it will be through war. எங்களுடைய முடிவு போர் முடிவு மட்டும்தான், இதற்கு மேல் எந்த விதமான பேச்சுவார்த்தைக்கும் நாங்கள் தயாராக இல்லை என்கிற விஷயத்தை அவர்கள் எடுத்து வைக்கிறார்கள். இது மட்டுமல்ல, there is no meaning in talks because talks have been violated repeatedly by America itself and Israel. இதற்கு முன்பு பேச்சுவார்த்தைக்கான அனைத்து விதிமீறல்களை அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் தான் மீறி இருக்கிறது, எங்களுக்கும் அதற்கும் எந்த விதமான சம்மதமும் கிடையாது, நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு தயாராக இல்லை என்கிற ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்தி விட்டார். அமெரிக்கா ஃபைட்டர் ஜெட்ஸ் அடுத்தடுத்து தாக்கப்படுகிறது, அமெரிக்கன் எம்பசிஸ்கள் கவுன்சிலேட்ஸ்கள் தாக்கப்படுகிறது, அமெரிக்காவின் சோல்ஜர்ஸ்கள் கொல்லப்படுகிறார்கள், அமெரிக்காவின் சோல்ஜர்ஸ்கள் வெறும் 3 என்று அமெரிக்கா கூறுகிறது. ஆனால் வெளிவரக்கூடிய தகவல் படி நீங்க பார்த்தீர்கள்னா 250 300க்கும் மேற்பட்ட சோல்ஜர்ஸ்
அமெரிக்காவின் ராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டதாக அந்த தகவல். 15 to 20 ஃபைட்டர் ஜெட்கள் தள்ளப்பட்டிருக்கிறது, தாக்கப்பட்டிருக்கிறது. அதாவது சுருக்கத்தில் கூற வேண்டும் என்றால், ஈரானின் ஹைப்பர் சோனிக் மிசைல் இதோடைய ஸ்பீட் 15,000 to 20,000 km/h. இதற்கான பதில் அமெரிக்காவிடம் கிடையாது, இஸ்ரேலிடம் கிடையாது, வேற எந்த நாட்டிடமும் கிடையாது. இந்த அளவில் அமெரிக்காவுடைய நிலை மாறிவிட்டது, இஸ்ரேலுடைய நிலை மாறிவிட்டது. இன்னைக்கு ஈரானுடைய பதிலடி. நேற்று முழு தினமும் நீங்க பார்த்தீர்கள்லாம், மக்கள் களமிறங்கி, ஈரானின் மக்கள் ஈரான் அரசாங்கத்திற்காக, அலி கமினிக்காக அவர்கள் அழுத, கதறிய, அந்த கோஷமிட்ட அந்த காட்சிகளை நீங்க பார்க்க வேண்டும். இந்த அனைத்து நபர்களுமே கூறிய ஒரே வார்த்தை, இன்திகாம், பதில் கொடுங்கள். அந்த பதிலை தான் இன்னைக்கு ஈரான் கொடுத்து வருகிறது. நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக, அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.